ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது அடுத்த பக்கம் பார்ப்போம். ஒரு இந்திய முனிவரின் முன் மூளைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்ற குற்றமற்ற அறியாமையில் பல வருடங்கள் தங்கியிருந்த பிறகு ஆங்கிலேயர் அடிக்கடி நாட்டை விட்டு வெளியேறுவார். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. காக்னி என்பவருடன் ஒரு உரையாடல் நடத்தினேன். அவர் திருச்சினோப்பலில் பிரம்மாண்டமான ராக்ஃபோர்ட் நிழலில் தங்கியிருந்தார். அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கிறார். இந்திய ரயில்வேயில் ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிறார். இந்த கொடிய வெயில் உள்ள இடத்தில் அவர் தங்கியிருக்கிறார். இங்கு என் பிரியமான கேள்வியை கேட்டேன். நீங்கள் யோகிகள் யாரையாவது சந்தித்துள்ளீர்களா என்று. அவர் சற்றே வெறுமையாக என்னை பார்த்துவிட்டு பதிலளித்தார். யோகிகளா? அவை என்ன? சில வகையான விலங்குகளா என்று கேள்வி கேட்டார். அவர் சாதாரண இடத்தில் தங்கியிருந்தால் அத்தகைய அறியாமை முற்றிலும் மன்னிக்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் இந்தூரில் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்துவிட்டு இந்த கேள்வியை கேட்டதில் எனக்கு ஆனந்தமாக உணர்ந்தேன். நான் அவரை தொந்தரவு செய்யாமல் அப்படியே இருக்க அனுமதித்தேன். ஏனென்றால் இந்துஸ்தானில் வாழும் பலதரப்பட்ட மக்களிடையே நான் செல்வத்தில் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் நான் அவர்களுக்கு ஒரு ஆயுத்த புரிதலையும் அறிவுபூர்வமான அனுதாபத்தையும் நுணுக்கமான தப்பெண்ணத்திலிருந்து சுதந்திரத்தையும் நிறத்தை பொருட்படுத்தாமல் பாத்திரத்தின் மீதான மதிப்பையும் கொடுத்தேன். என் வாழ்நாள் முழுவதும் உண்மையை தேடியதாலும் அதன் வரிசையில் சத்தியத்தை கொண்டு வந்தாலும் அதை ஏற்க தயாராக இருந்தாலும் என்னால் இந்த பதிவை எழுத முடிகிறது. உண்மையான ஞானிகளின் காலடியில் அமர்ந்து இந்திய யோகாவின் உண்மையான போதனைகளை நேரடியாக கற்றுக்கொள்வதற்காக மூட நம்பிக்கை கொண்ட முட்டாள்கள் மற்றும் சுய பாணியில் பேசுபவர்களின் கூட்டத்தின் வழியாக நான் என் வழியை தேர்ந்தெடுத்தேன். அங்கு பல முகங்களால் சூழப்பட்ட மற்றும் விசித்திரமான பேச்சுக்களால் கேட்கும் பல தனிமையான துறவிகளில் நான் தரையில் அமர்ந்து நான் அந்த ஒதுக்கப்பட்ட மற்றும் தனிமையான மனிதர்களை, சிறந்த யோகிகளை தேடி அவர்களின் வாய்மொழி அறிவுரைகளை பணிவுடன் கேட்டேன். பெனாரஸில் பிராமண பண்டிதர்களுடன் நான் மணிக்கணக்காக பேசினேன். மனிதன் முதலில் சிந்திக்க தொடங்கியதிலிருந்து மனதை வேதனைப்படுத்திய மற்றும் மனதை கலங்க செய்த தத்துவம் மற்றும் நம்பிக்கையின் பழமையான கேள்விகளை பற்றி விவாதித்தேன். மந்திரவாதி மற்றும் அதிசய தொழிலாளியுடன் என்னை திசை திருப்ப நான் அவ்வப்போது நிறுத்தினேன். மேலும் விசித்திரமான சம்பவங்கள் என் பாதைகளை கடந்தன. இன்றைய யோகிகளை பற்றிய உண்மையான உண்மைகளை முதல் நிலை விசாரணையின் மூலம் சேகரிக்க விரும்பினேன். ஒரு பத்திரிகையாளராக இருந்த அனுபவம் நான் தேடிய தகவல்களை மிக குறைந்த தாமதத்துடன் வெளிக்கொணர எனக்கு பொருத்தமாக இருந்தது என்று நான் பெருமிதம் கொள்கிறேன். தலையங்க மேசையில் அமர்ந்து நீல நிற பென்சிலை சுருட்டி கொண்டிருப்பது, கோதுமையை சப்பிலிருந்து பிரிப்பதில் இரக்கமின்றி விமர்சிக்க எனக்கு பயிற்சி அளித்தது. வாழ்க்கையின் ஒவ்வொரு தரத்திலும் ஆண்களும் பெண்களும் கந்தலான துரோகிகள் மற்றும் நன்கு உணவளிக்கப்பட்ட கோடீஸ்வரர்களுடன் தொடர்பு கொள்வது
இந்தியாவில் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் நான் இன்னும் கொஞ்சம் சமூகமாக செல்ல உதவும். அந்த விசித்திரமான மனிதர்களுக்கு யோகிகள், தாளிகள் மறுபுறத்தில் நான் முற்றிலும் பிரிந்த ஒரு உள் வாழ்க்கையை வாழ்ந்தேன். என் வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து எனது ஓய்வு நேரத்தின் பெரும் பகுதியை மறுசீரமைப்பு, புத்தகங்கள் மற்றும் உளவியல் பரிசோதனையின் அதிகம் அறியப்படாத பைபாத்களில் செலவிட்டேன். நான் எப்போதும் சிம்மேரியன் மர்மத்தின் மூடப்பட்டிருக்கும் பாடங்களை ஆராய்ந்தேன். இந்த பொருட்களுடன் ஓரியண்டல் விஷயங்களில் உள்ளார்ந்த ஈர்ப்பு சேர்க்கப்பட வேண்டும். கிழக்கு எனது முதல் வருகைக்கு முன் என் ஆன்மாவை பற்றிக்கொண்ட பரந்த கூடாரங்களை எறிந்தது. இறுதியில் ஆசியாவின் புனித நூல்கள், அவரது பண்டிதர்களின் கற்றறிந்த வர்ணனைகள் மற்றும் அவரது ஞானிகளின் பொறிக்கப்பட்ட எண்ணங்கள் ஆகியவற்றை படிக்க அவர்கள் என்னை ஈர்த்தனர். இதுவரை ஆங்கில மொழிபெயர்ப்புகள் வாங்க முடிந்தவரை தேடினேன், வாங்கினேன், படித்தேன். நன்றி, வணக்கம். ரம புப்பொட்டு.